மகரம் ஏப்ரல் 14க்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பேர், புகழ், அங்கீகாரம், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே இந்த ராசியோட சம்பந்தப்படுது. ஏன்னா இது காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி இல்லையா? மகர ராசிக்காரங்க அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டுட்டீங்க, அதுதான் உண்மை. அப்ப அடுத்து ஒரு வருஷத்துக்கு கரியர்ல ஒரு சில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை நான் பாக்குறேன். ஏன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. மகரம் ஏப்ரல் 14க்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. சனி நல்லதே தான் செய்வாரு, சனி கெடுக்க போறது இல்ல, நல்லதே தான் செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. மகர ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாருங்க? சனி பகவான் தான், வேற யாரு? இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பேர், புகழ், அங்கீகாரம், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே இந்த ராசியோட சம்பந்தப்படுது. ஏன்னா இது காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி இல்லையா? சோ பேர், புகழ் எல்லாமே இந்த ஒரு ராசிக்கு வருது. மிக முக்கியமா கரியர், உங்களோட வேலை இந்த ராசியில இருந்தா நம்ம பாக்குறோம். 10ஆம் இடம் என்பது சனி. ஸோ சனி என்பது கர்மா அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் 14க்கு மேல பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆனது நடக்க போகுது. அதாவது பராபர வருடமானது நடக்க இருக்கு. அடுத்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி இந்த கிரகங்கள் பலன்களை கொடுக்க போறாங்க, சனி உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்த போறாரு, அதாவது கரியரா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட படிப்பா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க தான் போறோம். மகர ராசிக்காரங்க அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டுட்டீங்க, அதுதான் உண்மை. உங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லி மாளாது. கணவனால கஷ்டப்பட்டுட்டீங்க, குழந்தையால கஷ்டப்பட்டுட்டீங்க, உறவுகளால கஷ்டப்பட்டுட்டீங்க, நண்பர்களை நம்பியே கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்படி எல்லா வகையிலுமே கஷ்டப்பட்ட இந்த மகர ராசிய கண் துடைக்கிற இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்றத மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. ஏன்னா நீங்க இப்போ 7.5 நாட்டு சனில இருந்து வெளியே வந்தாச்சு. 7.5 சனி உங்களுக்கு இல்ல. இப்போ இருக்கிறது எல்லாமே சனி உங்க ராசியில இருந்து 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. சோ 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த சனி பகவான் முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பாரு அப்படின்றத மட்டும் நீங்க மறக்க கூடாது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க எந்த இடத்துல முயற்சி பண்ணாலும் வெற்றி 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 தான். எப்படி? சனி உடனே கொடுத்துருவாரா? கிடையாது. அதுலயும் சில பாடங்கள் புகட்டப்படும். நிதானத்தை சொல்லி கொடுப்பாரு, வேகத்தை குறைப்பாரு. அதுக்கப்புறமா உங்க இலக்கையும் அடைக்க வைக்கக்கூடிய ஒரே கிரகமானது சனி மட்டும்தான். எல்லாரும் சனியை கண்டு பயந்தா நீங்க ஒருத்தர் மட்டும் சனியை கண்டு பயப்பட மாட்டீங்க. ஏன்னா சனி உங்களுக்கு மிகவும் ஒரு நெருங்கின நண்பராக கூட இருக்காரு. இப்போ இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. ராசிக்கு 8ல அப்படியே பாருங்க கேது இருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, செவ்வாய், புதன், 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு. கரியரை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க வேலை பளு அதிகரிக்க போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு. ஆல்ரெடி மகரம் இயல்பாவே அந்த அங்கீகாரத்துக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் உழைப்புக்கும் எப்பயுமே ஒரு மேல வரணும்ன்ற ஒரு துடிப்போட வாழக்கூடியவங்க. ஏன்னா உழைப்பு எப்பயுமே நீங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, பிரதிபலன் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா கடவுள்கிட்ட விட்டுருவீங்க, வர்றது வரட்டும், நான் என் உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். அப்ப அடுத்த ஒரு வருஷத்துக்கு கரியர்ல ஒரு சில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை நான் பாக்குறேன். ஏன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அந்த முயற்சிகளையும் நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்க போறீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் அப்படின்ற சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஏதாவது வீடு வாங்கலாமா, இல்ல இருக்கிற வீடை மாத்தலாமா,
ஏன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கும், இல்ல கணவன் மனைவி இருக்கக்கூடிய இந்த இடையில இந்த பஞ்சாயத்துலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து வர வேண்டியக்கூடிய உங்களுக்கு சொத்துக்கள் கூட அடுத்து உங்களுக்கு ஒரு வருடத்துல உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சொத்தின் மூலமா புதுசா வீடு வாங்குறதோ இல்ல வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெசிஷன்ஸ் எல்லாமே நீங்க அடுத்து ஒரு வருஷத்துல நீங்க வந்து எடுக்க போறீங்க. அதுவும் ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா சனி உங்களை எந்த வகையிலும் கெடுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்க 7.5 கடந்து வந்துட்டீங்க, அதுவே ஒரு பெரிய சவால் தான். யாரு வந்து 7.5 கடக்குறீங்களோ வாழ்க்கையில எல்லா பாடத்தையும் சனி அந்த 7.5 வருஷத்துல வந்து காமிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க வாழ்றீங்க பாத்தீங்களா ஒரு வாழ்க்கை, அதுதான் வந்து முக்கியம். சோ அப்ப 4ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால வீடு மனை வண்டி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. வீட்டுக்கு மேல நீங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இப்போ பொருளாதாரமா எதுவுமே இல்ல, பொருளாதாரத்திலயும் எனக்கு அந்த ஒரு சிக்கலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரியே தெரியல, பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு அந்த சிக்கல்கள் எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கான சேர வேண்டிய அனைத்து சொத்துக்களும் உங்களை வந்து சேரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மட்டும் இருங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது இந்த வருடம், இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மேல நல்லா இருக்குமா? கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு நல்லா இருக்குமா? எஸ், ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க இருப்பீங்க. இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க, எங்களுக்குள்ள ஒரு ஏகா பொருத்தமா இருக்கு, நான் ஒண்ணு பண்றேன் அவங்க ஒண்ணு பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்றாங்க, நான் என் இஷ்டத்துக்கு இருக்கேன் அப்படின்னா ராசிக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல 7ல குரு பகவான் வர போறாரு. குரு வந்து உச்சமாக போறாரு இன்னும் சொல்ல போனா. சோ உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து ஏற்படும். எந்த அளவுக்கு நீங்க பெண்கள் வந்து எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தீங்களோ, கணவன் உங்களை அண்டர்ஸ்டாண்டே பண்ணல, அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களை புரிஞ்சுக்காமலே இருந்தாரோ இப்ப உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். அவருக்காக நீங்க எவ்வளவோ தியாகம் பண்ணிருப்பீங்க, உங்க உழைப்பை தியாகம் பண்ணிருப்பீங்க, உங்க ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணிருப்பீங்க, உங்க நேரத்தை கூட நீங்க கொடுத்துருப்பீங்க. ஆனா அங்க இருந்து வந்தது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் பீரியட் அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்துல நீங்களே பாப்பீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு வருடமா வந்து அமைய போகுது. ஆல்ரெடி இங்க குரு வந்து உச்சமாக போறாருன்னு நான் சொல்றேன். குரு பலம் உங்களுக்கு வருது. தடையா இருக்கக்கூடிய திருமணம் கூட நடத்தி வைக்கக்கூடிய இடத்துல குரு பலம் இருக்காரு. ஏன்னா பொதுவாவே நம்ம ஜோதிடத்துல என்ன பார்ப்போம்னா, ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குரு பலம் வேணும். குரு பலம் இருந்தாதான் அந்த மேரேஜ்க்கான பாசிபிலிட்டியை குரு எடுத்துட்டு வர்றாரு. குருவும் பெண்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் செவ்வாயும் மிக முக்கியம். அந்த வகையில உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்க இந்த வருஷம். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, டக்கு டக்கு டக்குன்னு குரு வந்து முடிச்சு வச்சுட்டு தான் போவார். ஏன்னா அவர் அதிச்சாரமா இருக்காருல்ல, டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா உங்களுக்கு மேரேஜும் நடந்து முடிஞ்சிடும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படிங்க இருக்கும்? நாங்க நல்லா இருப்போமா, நல்லா படிப்போமா, எப்படி இருக்க போகுது இந்த அடுத்து எங்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் போவீங்க, நிதானமா தான் போவீங்க, ஒரு மாதிரி மந்தமா தான் இருக்கும். பட் பிக்கப் பண்ணிடுவீங்க, கரெக்டா வரும்போது பிக்கப் பண்ணிடுவீங்க. பட் சம் ஸ்லோ ஸ்டடி இருக்கும். ஏன்னா சனி தானே ஆதிக்கம், இந்த ராசியோட அதிபன் வந்து சனி இல்லையா? அப்ப சனின்னு வந்துட்டாலே அந்த ஸ்லோ பிக்கப் தான். பட் கரெக்டா நீங்க என்ன உங்களோட இலக்கு என்னவோ அந்த இலக்கை அடிக்கக்கூடிய வருடம் வந்து இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல. மொத்தத்துல இந்த மகர ராசிக்கு அளவுக்கு மீறின கஷ்டம் கடவுள் கொடுத்தாலும் கூட, அதை நீங்க அனுபவிச்சாலும் கூட, வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இன்பமா தான் இருக்க போகுது அப்படின்றதுதான் நான் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்கும். நல்லதே நடக்கும். தனுசு ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் பாருங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.